Hello students, welcome back. இது நம்மளுடைய பார்ட் 5 வீடியோ செகண்ட் லெசனுக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ லாஜிக்கலாக நம்ம ஸ்கேலார் வெக்டார் கான்செப்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதில் பெருசாக ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது. நீங்கள் முதல் 4 வீடியோ பார்க்குறப்ப இந்த 5வது வீடியோ ரொம்ப எளிமையாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு 2 வெக்டார்கள் வந்து சம்மாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இந்த பக்கம் ஒரு வேல்யூ இருக்குது, ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோடைய எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூனா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸியானது. ஸோ இது வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது கரெக்டாக. இதுக்கு நான் முதல்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இதே வேல்யூவை F2க்கு எழுதணும். சாரி, F1 F2 ப்ளஸ் F3 ஒய்க்கு எழுதணும், ப்ளஸ் F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 ஈக்குவல் டு இசட்டுக்கு எழுதணும், ஈக்குவல் டு F4 அந்த பக்கம் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ அது எப்படி எழுதலாம்னா F4x ப்ளஸ் F4y ப்ளஸ் F4zன்னு எழுதலாமா? இப்போ சிம்பிள், எக்ஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ணு. ஸோ அப்போ என்ன வரும், F1x ப்ளஸ் F2x ப்ளஸ் F3x இஸ் ஈக்குவல் டு F4x கரெக்டாக. அதே மாதிரி F1y ப்ளஸ் F2y ப்ளஸ் F3y ஈக்குவல் டு F4y. அதே மாதிரி F1z ப்ளஸ் F2z ப்ளஸ் F3z ஈக்குவல் டு F4z. புரியுதா? இதெல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், எக்ஸோட வேல்யூவை அதை எடுத்து இதோட சமன்படுத்திக்கிட்டேன், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன், அப்புறமா இதோட சமன்படுத்திக்கிட்டேன், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இதோட சமன்படுத்திக்கிட்டேன். அதுதான் இங்கே டைரெக்டாக இப்படி கொடுத்துருக்காங்க. பார்த்தா புரிகிற மாதிரியே இருக்காது, பட் ஸ்டில் இப்படி தான் அது வருது. அடுத்தது பார்க்குறப்போ நிலை வெக்டார் அப்படின்னு பார்த்தோம். போன இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா சமனான இரு வெக்டார்களை பற்றி பார்த்தோம். நிலை வெக்டார்னா எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் துகள் ஒன்றின் நிலையினை குறிப்பாயும் அல்லது ஆயாட்சி தொகுப்பினை பொறுத்து குறிப்பிடும் வெக்டர் நிலை வெக்டர் அப்படின்னு. நிலைனா நீங்கள் என்ன, ஒரு பொருள் எங்கே இருக்குது அக்யூரேட்டாக துல்லியமாக எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நிலை வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கான். எக்ஸு ஒய் இசட் 3 அச்சில் ஒரு புள்ளியில் வந்து எங்கே ஒரு வெக்டார் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த புள்ளியை எடுத்துகிட்டு இங்கே 3 அச்சுக்கள் இருக்கிறதுனால அந்த 3 அச்சுக்களுடைய எண்களை வந்து குறிக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு படத்தில் காட்டப்பட்டால் PQRS புள்ளிகளில் உள்ள துகள்களின் நிலை வெக்டர்களை காண்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம P எடுத்துக்கலாம். P இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இது 0ன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிராஃபில் 0ன்னு தான் போடுவோம். இப்போ இது 1, இது 2, இது 3ன்றது நம்மளுடைய Pயோட வேல்யூ. இது எக்ஸ் அச்சில் இருக்கிறதுனால 3i அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து Qவோட வேல்யூ எடுப்போம். Qவோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இது எந்த அச்சுலையும் அமையல, 2 அச்சுக்களுக்கு நடுவில் இருக்குது, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இப்போ இதை கண்டுபிடிப்போம். இந்த அச்சில் முதல்ல எக்ஸில் எங்கே உழுதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5. ஸோ 5i ப்ளஸ், ஏன்னா இதுவும் நேர் எண் கொண்ட அச்சு தான். 1 2 3 4 இருக்குது. ஒய் வெக்டர்னால ஜே கேப். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஆர் வந்துட்டு 2வது இடத்துல இருக்குது, அது வந்து நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால -2iன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் எஸ்ஸோட வேல்யூ. ஓகே, இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பார்க்குறப்போ ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் ஒரு மனிதர் ஒருவர் வடக்கு நோக்கி 2 மீட்டரும் கிழக்கு நோக்கி 1 மீட்டரும் பின்பு தெற்கு நோக்கி 5 மீட்டரும் நகர்கிறார். இறுதியாக மேற்கு நோக்கி 3 மீட்டர் நடந்து ஓய்வு நிலைக்கு வருகிறார். இறுதி நிலையில் அம்மனிதரின் நிலை வெக்டரை காண்க அப்படின்றாங்க. சரி, நம்ம முதல்ல வந்து காம்பஸ் திசையை போட்டுக்குவோம். என்ன சொல்கிறான், வடக்கு நோக்கி 2 மீட்டர் நகர்கிறான்றான். அப்போ வடக்கு மேல் நோக்கி இருக்கு. அப்போ இங்கேருந்து 2 மீட்டர் நகர்றாரு. ஸோ 1 2 இங்கே ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் அந்த என்ன பண்ணுறாரு, கிழக்கு நோக்கி 1 மீட்டர் நகர்றாரு. கிழக்குனா இந்த திசையை நோக்கி. அப்போ ஒரு மீட்டர் நகர்றாரு, ஒரு புள்ளி வச்சாச்சு. அடுத்தது மாதிரி மேலேன்னா தெற்கு நோக்கி 5 மீட்டர் நகர்றாரு. மேலேருந்து கீழே வரான், 5 மீட்டர் நகர்றாரு. 1 2 3 4 5 வந்துட்டான். இப்போ இங்கே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் இறுதியாக மேற்கு நோக்கி 3 மீட்டர் நடக்கிறார்.
1 2 3 நகர் இங்கே இருக்கிறார். ஓகேவா? ஸோ இறுதி நிலை அந்த மனிதனின் நிலை வெக்டரை காண்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ரெண்டுமே எதிரச்சியில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ இங்கே ரெண்டு இடம் தள்ளி இருக்கிறனால -2i வரும் இந்த பக்கம். இங்கே வந்து 3 இடம் கீழே இருக்கிறனால -3jன்னு வந்துடும். அதனால தான் உனக்கு இந்த ஆன்சர் இப்படி வருது. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த 2 டாபிக் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கு. நான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லித்தரேன். அது வரைக்கும் இந்த சம்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் பத்தாது, புக் எடுத்து நீங்கள் இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நோட்டு போடலாம், ஒரு நோட்டு போட்டு அதில் ரஃபாவது எழுதி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், வீடியோவை திருப்பி திருப்பி பார்க்கவும் முடியும். ஓகேங்களா? நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.